சிவகங்கையில் கடந்த ஆண்டு இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனம் தற்போது காவல் நிலைய காவலில் இருந்து திருடு போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் பாக்யராஜ். இவரது மகன் ராஜேஷ் கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சிவகங்கை பேருந்து நிலையத்தில் கும்பல் ஒன்றால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிவகங்கை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தனிப்படை போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் பேரில் இந்த வழக்கில் தொடர்புடைய 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட அந்த இருசக்கர வாகனம் தற்போது மர்ம நபர்களால் திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த இருசக்கர வாகனமே திருடு போன சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது.